ஸ்ரீ அருணாச்சலம். சம்பிரஜாத சமாதி, அப்புறம் அசம்பிரஜாத சமாதி, இதெல்லாம் பற்றி எடுத்து சொன்ன உடனே நியாயமாகவே சாதகர்களுக்கு ஒரு அச்சம் உண்டாகும். இதெல்லாம் நமக்கு சாத்தியமா, என்ன செய்வோம் அப்படின்னு. ஸோ கருணையினால் என்ன சொன்னார் பதஞ்சலி முனிவர் என்ன சொன்னார், இன்னொரு வழி இருக்குது. அது என்ன, ஈஸ்வர பிரணிதானாத்வா, அந்த பரமேஸ்வரனை ஆசிரியித்து அவனை ஆராதனை செய்து முழுவதுமாக சரண் புகுந்தால் சீக்கிரமே இந்த சமாதி கைகூடும் அப்படின்னு ஒரு நல்ல வழி ஒன்று சொல்லிக் கொடுத்தார். அந்த ஈஸ்வரன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் நம்மை போல கிடையாது, அவனுக்கு கிளேஷம்லாம் கிடையாது. கிளேஷம்னா எந்த விதமான உடல் வருத்தமோ இல்லை மனக்குழப்பமோ மனவேதனைகள்லாம் கிடையாது. அதனால் அவன் தொடப்பட மாட்டான். அவனுக்கு கர்ம பந்தனம் கிடையாது, பலாபலன்கள் கிடையாது, அவனுக்கு அந்த வாசனாதி தோஷம்லாம் கிடையாது. அவன் அதுக்கு அப்பாற்பட்டவன். அதனால் பூர்ண சுதந்திரன் அவன். நம்மை போல அவன் பந்தப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொன்னார். அது மாத்திரமில்லை, ரொம்ப முக்கியம், அங்கே அபரிமிதமான சார்வஜ்ஞ பீஜம், எல்லாம் அறியும் தன்மை ஒன்று அங்கே அவனிடம் கூடிக்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அறியும் தன்மை அவனிடம் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சதாசிவ பிரம்மேந்திர சொன்னார், நம்மகிட்ட கூட அது இருக்குது. ஆனால் நாம் அந்த நிலையில் இல்லாமல் இந்த அகங்கார நிலையிலே இருந்து நான், எனது, ஆசை, பற்று, கோபதாபங்கள், போட்டி, பொறாமையில் இருக்கிறதுனால அந்த சார்வஜ்யம் நமக்கு இல்லாமல் போயிடுது. நாமும் இதே மாதிரி நம்மளை உயர்த்தி கொண்டு அந்த சமாதி நிலையில், அந்த அத்வைதமான அந்த நிலையில் இருந்தோன்னா நமக்கும் இந்த சார்வஜ்யம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? சரி, அந்த ஈஸ்வரன் யாருன்னு கேட்டால், அநாதி காலம் முதல் எல்லா ஆச்சாரியருக்கும் எல்லா குருமார்களுக்கும் ஆதி குருவாக இருந்தவர். அவர் காலத்துக்கு உட்பட்டவர் கிடையாது, காலத்தை கடந்தவர். ஆகையால் அவர் தான் ஆதி குரு, எல்லாருக்கும் குருவாக இருந்து இந்த ஞானத்தை உபதேசித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட நாமதேயம் என்ன, அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால், பிரணவம். தஸ்ய வாசகா பிரணவா. பிரணவம், ஓம்காரம் தான் அவருடைய பெயர். அந்த பிரணவத்தை அதனுடைய தாற்பயத்தோடு அதை உணர்ந்து அதை ஜபம் செய்தால் அவரை சீக்கிரமே அடைய முடியும். இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? அது எப்படி, இந்த கடைசி சூத்திரத்தின் ஒரே ஒரு படிப்போம். அதை நேற்று படித்த கடைசி சூத்திரத்தை. அப்படி அவரை பொருள் உணர்ந்து தியானம் பண்ணோன்னா என்ன நடக்கும்? ததா, அது 29வது படிப்போம். இப்போ ததா பிரத்யக்ஷேதன அதிகமஹ அபி அந்தராயா அபாவஷ்ச. அப்படி அவருடைய அந்த நாமத்தை, அதாவது பிரணவத்தை ஜபிக்க அதோட பொருளை உணர்ந்து அதனை நாம ஜபிக்க என்னாகும்? பிரத்யக்ஷேதன அதிகமாக, நம் உள்ளே இருக்கின்ற அந்த சேத்தனம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மஸ்வரூபம், உள்ளொளின்னு சொல்றாங்க இல்லையா? ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உள்ளொளி அதனை உணரக்கூடியதாக இருக்கும். பிரத்யக்ஷேதன அதிகமாக. அதன் பிறகு அந்தராயா அபாவஷ்ச, எல்லா தடைகளும் நீங்கிவிடும். ஏன்னா எல்லா எண்ணங்களும் ஒடுங்கின இடத்துல தடைகளே கிடையாது, சொரூபம் மாத்திரம்தான் இருக்கு. அந்த சொரூபம் மங்களகரமானது, எல்லை இல்லாதது, ஆனந்தமானது, அழிவில்லாதது. ஆகவே அங்கே எந்த தடைகளும் கிடையாது. தடைகளை உண்டாக்குறதே இந்த மனம்தான், இந்த எண்ணங்கள் தான். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ, மனம்தான் பந்தத்துக்கு காரணம், மோட்சத்துக்கும் மனம்தான் நம்ம விட்டு சொல்லணும். ஆகவே இந்த மனம் ஒடுங்கிடுச்சுன்னா, மனம் அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் எந்த விதமான தடைகளும் கிடையாது. ஆகவே இந்த பிரணவத்தை உபாசனை செய்தால் அவரை நாம் உள்ளத்தில்
அந்த உள்ளொளியாக உணரலாம். அதை எப்படி நம்ம பிரணவ உபாசனை பண்ணுறது? நான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போது எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. அவங்கவுங்க சேர்லேயே உட்காருங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. கண்ணை லேசாக மூடிக்கோங்க. அப்படியே சாஃப்டாக. நேற்றைய தினமே நான் சொன்னது போல் இந்த ஓம்ங்கிற இந்த பிரணவம் ஆ உ மா அப்படிங்கிற அந்த 3 ஒலிக்குறிப்பால் ஆனது. அந்த ஆ என்பது இந்த ஜீவன் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விழிப்பு நிலையை குறிக்கக்கூடியது. ஊ என்பது கனவு நிலை. மா என்பது கனவு நிலையும் தொலைந்து போன ஆழ்ந்த உறக்க நிலை. அதன் பிறகு ஒரு பேரமைதி, அமாத்திர ஓம் என்று சொல்வார்கள். அதுதான் துரியம் என்று சொல்வார்கள். அதாவது பரமகுருடைய ஸ்வரூபம் அங்கேதான் அனுபவிக்கத்தக்கதாக இருக்கிறது. துரியம் என்று சொல்வார். ஆக இந்த பிரணவம் தான் அந்த ஈஸ்வரனுடைய பெயர். அதை எப்படி ஜபிக்க வேண்டும்? எங்களுடைய ஆச்சாரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு ஏகாந்தமான இடத்தை நாம் தேர்வு செய்து அங்கே ஆறுதலாக அமர்ந்து சற்று கண்ணை மூடிக்கொண்டு ஆரம்ப திசையில் நன்றாக பெலத்து உரத்து இந்த ஓம்காரத்தை சொல்ல வேண்டும். இப்பொழுது நான் சொல்லப் போகின்றேன். நான் சொன்ன பிறகு நான் எப்படி சொன்னேனோ அப்படி நீங்களும் சொல்ல வேண்டும். இந்த ஓம்கார நாதமானது நாபியிலிருந்து எழுந்து நம்முடைய வாக்காக வெளிவரும் பொழுது நம்முடைய மனதை ஓம் என்கின்ற அந்த ஒலி குறிப்பிலே வைக்க வேண்டும். ஒவ்வொரு தியான முறையிலும் ஒவ்வொரு தியான பொருள் இருக்கும்.
இந்த பிரணவ உபாசனையிலே தியான பொருள் ஓம் என்கின்ற இந்த மந்திரம். நம்முடைய மனதினை அந்த ஓமானது எப்படி எழுகிறது, எப்படி ஓம் என்று வெளியே பரிணமிக்கிறது என்பதாக அந்த ஒளியிலேயே மனதை வைத்து இருக்க பழக வேண்டும். வேறு எதனை பற்றியும் சிந்தனை செய்யாமல் அந்த ஓம் என்கின்ற அந்த ஒளியிலேயே, அந்த நாதத்திலேயே, அதிலேயே மனதை வைத்திருக்க நாம் பழக வேண்டும். இப்பொழுது நான் சொல்லப் போகின்றேன். என்னுடைய மனதினை அந்த ஒளியிலேயே வைத்து சொல்லப் போகின்றேன். பிறகு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய மனதினை அந்த ஒளியிலேயே, அந்த ஒளி குறிப்பிலேயே வைத்திருக்க வேண்டும். ஓம் என்கின்ற அந்த ஒளியிலேயே வைத்திருக்க. இப்படி நாம் பழகுவோம். நான் சொன்ன பிறகு நீங்கள் சொல்லலாம். இந்த பிரணவ உபாசனை ஈடுபட்டு இருக்கும் பொழுது வேறு எதை பற்றியும் நினைக்க தேவையில்லை. நாவால் ஓம் என்கின்ற ஒளியினை எழுப்பி மனதினை அந்த ஒளி குறிப்பிலேயே வைத்திருக்க வேண்டும். இது பிரணவத்தினுடைய சகுண உபாசனை. மீண்டும் ஒரு முறை நான் சொல்ல சொல்ல நீங்கள் பிறகு சொல்லுங்கள். உங்களுடைய மனதை ஓம் என்கின்ற ஒளிக்குள் வைப்பது திருப்பதுதான் மிகவும் முக்கியம்.
இந்த ஓம் என்கின்ற மந்திரத்தினை சொல்லி முடித்த பிறகு ஒரு அமைதி ஒன்று நிலவுகிறது. அதற்கு அமாத்திர ஓம் என்று சொல்வார்கள். அமாத்திரன மாத்திரை இல்லாத, ஒலி குறிப்பு இல்லாத ஓம் என்று சொல்வார்கள். இதுதான் மிகவும் ரகசியமானது. இங்கேதான் அந்த மனதினை அந்த ஒரு ஓமிற்கும் இன்னொரு ஓமிற்கும் இடைவெளியில் உள்ள அந்த பேரமைதியிலே மனதை அப்படியே வைத்திருக்கும் பொழுது அங்கேதான் துரியத்தை அனுபவிக்க முடியும். துரியம் என்றால் அந்த பரம்பொருளுடைய அந்த ஒரு அம்சம், அந்த துரியத்தை, அந்த பரம்பொருளினை அங்கேதான் அனுபவிக்க முடியும் என்று மகான்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த உபாசனையிலே பிரணவ மந்திரத்தை, ஓம் என்கின்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது அதனுடைய ஒளியிலே மனதை வைக்க வேண்டும். அந்த ஓம் அடங்கிய பிறகு நிலவும் அந்த மோனத்திலே, அந்த அமைதியிலே மனதை வைக்கப்பட வேண்டும். இப்படியாக மனதை அந்த அமைதியிலே வைத்து பழக பழக ஒரு ஓமிற்கும் இன்னொரு ஓமிற்குமான இடைவெளி இன்னும் இன்னும் பெரிதாகிக் கொண்டே போகும். அப்பொழுது மனம் இயல்பாகவே அந்த பேரமைதியிலே அமிழ்ந்துவிடும். அந்த பேரமைதியில் அமிழ்வதுதான் சமாதி, துரியத்திலே ஒன்றுவது. இப்பொழுது நாம் மறுபடியும் என்ன செய்யப் போகின்றோம் என்றால், நான் சொல்லப் போகின்றேன். நான் சொல்லும்போது என்னுடைய மனதினை அந்த ஒலி குறிப்பிலே வைத்திருப்பேன். அந்த ஒலி முடிந்த பிறகு ஒரு இடைவெளி, அதிலே அந்த பேரமைதியில் மனதை வைத்திருப்பேன். அதேபோல் நீங்களும் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் சொல்லும் பொழுது ஓம் என்கின்ற ஒளியிலே சொல்லி முடித்த பிறகு அந்த அமைதியிலே மனதை வைத்திருக்க வேண்டும். வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. மனதை ஒருமுகமாக அந்த ஒளியிலும் அந்த அமைதியிலும் வைக்க வேண்டும். இப்பொழுது நாம் அதை பயிற்சி செய்வோம். நான் சொல்ல சொல்ல பிறகு நீங்கள் சொல்லுங்கள்.
இப்படியாக மனதினை முதலில் அந்த ஒளி குறிப்பிலும் பிறகு அந்த பேரமைதியிலும் மனதை வைத்து பழக 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 இந்த பிரணவ உபாசனையே நம்முடைய மனதினை தூய்மை செய்து ஏகாகிர நிலை அடைய செய்து அந்த பேரமைதியிலே அந்த மோன அனுபவத்திலே துரியத்திலே கொண்டு சேர்த்துவிடும். இதை நாம் நிரந்தரமாக பயிற்சி செய்ய வேண்டும். ஓம் தத் சத். Now just gently open your eyes. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாதனை. அனாதி காலம் தொட்டு நம்முடைய எல்லா ரிஷிகளும் முனிகளும் பெரிய பெரிய மகான்கள் எல்லோரும் நமக்கு உபதேசித்திருக்கிற உபாசனை இது, பிரணவ உபாசனை. ஆக தனி இடத்தை, நன்றான ஏகாந்தமான இடத்தை தேர்வு செய்து, இப்போது நீங்கள் வேறு ஏதாவது மலை பாங்கான ஏரியா இல்லை ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படி எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நல்ல பலத்து சொல்லணும். ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அப்புறம் அது தன்னாலேயே அப்படியே மெதுவாக வாக்குச்ச ஜபம் வந்து வாய்க்குச்சபம் ஆகிடும். அப்புறம் சதாசிவ பிரம்மன் சொன்ன மாதிரி அந்த மந்திரம் ஒடுங்கி போய் அதோட தாத்பரியத்தில் மனசு ஒடுங்க ஆரம்பிக்கும். நான் சொன்னமா அந்த 3 நிலையில் மனசு அப்படியே ஒடுங்க ஆரம்பிக்கும். அதான் சித்த விருத்தி நிரோதம்னு தோணும். அந்த மௌனத்திலேயே மனசு ஒடுங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஓங்கிற அந்த அதிர்வலைகள் உண்டாக்குறது அந்த ஒரு வைப்ரேஷன் என்ன ஆகும்னா மனதை வந்து வேறு மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். அப்புறம் அங்கேயே மனசை வச்சுருக்க முடியும். அப்படி வச்சுருந்தோன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்ய மனசு ஒடுங்கி அப்படியே அந்த பேரமைதியிலே திளைத்து. இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும், பயிற்சி செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் அதோடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பிரணவ உபாசனை. இதுதான் பகவானுடைய பேர், ஈஸ்வரனுடைய பேர். அதை ஜபம் செய்ய பிரத்யக் சேத்தனம், இதயத்தில் இருக்கிற அந்த ஆன்ம ஒளி அதை உணரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் எல்லா தடைகளும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? எல்லா தடைகளும் நீங்கிடுமா? ஆமாம். உடனே பதஞ்சலி முனி என்ன செய்கிறாருன்னா என்னென்ன தடைகள்லாம் இருக்குதுன்னு எனுமரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சயின்ஸ். தடைகள்லாம் ஒடுங்கின்னு சொன்ன பிறகு சரி என்னென்ன தடைகள்லாம் நேரக்கூடும், அதாவது நம்ம எதிர்கொள்ளக்கூடும். இந்த சமாதி பழகும் பொழுது, இந்த பாதையில் நடக்கும் பொழுது என்னெல்லாம் நம்ம தடைகளை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்தில் எனுமரேட் பண்ணுறார். இது நீ கொஞ்சம் தியானம் பழகினா உங்களுக்கு தெரியும். இந்த தடைகள்லாம் வருது, நம்மளே கண்கூட பார்க்க முடியும், ரொம்ப ரிலேட் பண்ண முடியும் நம்மளோட வாழ்க்கையோட. அதை தான் சொல்கிற அடுத்த சூத்திரம், 30வது சூத்திரம். நான் வாசிக்க நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. வியாதி ஸ்தியான சம்சய பிரமாத ஆலஸ்ய அவிரதி भ्रांति दर्शन अलब्ध भूमिकत्व अनवस्थितत्वानि चित्त विक्षेपाः ते अंतरायाः. ஸோ 9 வகையான தடைகளை இங்கே எனுமரேட் பண்ணுறார், ஒன்றா சொல்கிறார். சித்த விக்ஷேபாக, இவைகள்லாம் மனதை சிதறடிக்கக்கூடியது அல்லது அந்த சமாதியிலிருந்து நழுவு செய்யக்கூடியது. எது? தே அந்தராயாக. அந்தராயாகனா இதெல்லாம் அப்டக்கிள்ஸ், இதெல்லாம் தடைகளாக்கும் அப்படிங்கிற. எது அப்படின்னு கேட்டால் வியாதி. உடலில் நிறைய உபாதைகள் உண்டாருது, வியாதி உண்டாருது. இங்கே என்ன சொல்கிறாங்க வியாதிக்கு என்ன சொல்கிறோம்? தோஷத்ரய வைஷமிய நிமித்தோ ஜுவராதி வியாதி. தோஷத்ரய இன்னைக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்த பித்தம் வாதம் கபம்
இந்த 3 இம்பேலன்ஸ் ஆயிடுறதுனால தான் வருது வியாதிங்கிறார் இங்கே சதாசிவ பிரம்மேந்திரர். ஸோ ஜுவர ஆதிங்கிறார், ஜுவரம்னு சொல்கிறோம் இல்லையா, ஜுவரம் வந்துடுச்சு. அது மாதிரி எவ்வளோ வியாதிகள் இருக்கு. ஸோ இந்த வியாதிகள்லாம் தடை. ஏன் தடைன்னு கேட்டால், கொஞ்சம் தலைவலி வந்தாலே நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இல்லையா. ஐயோ தலைவலிக்குதுன்னு உட்காந்துருக்கும். ஜுவரம் வந்தால் இன்னும் கஷ்டம். அது மாத்திரம் இல்லை, சில பேருக்கு முதுகு வலி, அது இது எண்ணற்ற கஷ்டங்கள். இன்னும் பெரிய கஷ்டம்னு கேட்டால், இந்த ஆசனா ஜெயம்னு சொல்கிறாங்க, அது இல்லைன்னா கால்லாம் மரத்து போகும். அரை மணி நேரத்தில் கால்லாம் மரத்து போகும். ப்ளட் சர்க்குலேஷன்லாம் தடைப்பட்டு போச்சுன்னா கால் மரத்து போகும். கால் மரத்து போது வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தடை. இப்போ என்ன செய்யுது, எல்லா தடைகளும் வெல்லணும். அதுக்கு தான் இந்த ஆசனா ஜெயம்னு ரொம்ப முக்கியமாக சொல்லணும். சின்ன வயசுலேருந்தே பழகணுங்கிறாங்க. நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த சித்தாசனம் இது ஆண்களுக்கு சொல்கிறாங்க, பத்மாசனம் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அர்த்த பத்மாசனமோ இல்லை முழு பத்மாசனத்துலேயே உட்காந்தா ரொம்ப நல்லதுங்கிறாங்க தியானத்துக்கு. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சுகாசனம் சொல்கிறாங்க. அதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா சேராசனம். என்ன தெரியுது. ஆனால் என்னென்னா, இந்த வியாதி பெரிய தடை. அதனால தான் சரியாக உணவு உட்கொள்ளணுங்கிறது, சரியான உறக்கம் இருக்கணுங்கிறது, சரியான தேக பயிற்சி, ஓய்வு, நல்ல சிந்தனை, தேவையில்லாமல் மனக்குழப்பத்துக்கு ஆளாகக்கூடாது. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் தேவையில்லை. போட்டி பொறாமை இதெல்லாம் வியாதியை தான் உண்டாக்கும். சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய வியாதிகளில் 80% சைக்கோசோமேட்டிக் டிசீஸுங்கிறாங்க. மன உளைச்சல்னால வருதான் நிறைய வியாதிங்கிறாங்க. அதனால் ஒரு யோகி தன்னோட மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த சாதனைகள் பழக முடியும். இந்த உடல் நான் இல்லை, உடல் பொய்ன்னு சொல்லிட்டு உடலை உதாசீனப்படுத்தணுன்னா, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரையணும்னு கேட்பாங்க இல்லையா, அதுபோல் சாதனைகள் பட ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வியாதி அது ரொம்ப முக்கியமான தடையாக இருக்குது. அப்புறம் ஸ்தியானன்னு என்ன அர்த்தம் கேட்டால், மனம் சில சமயம் டல் ஆகிடும். நம்ம எழுந்திருக்கும் போதே சில சமயம் நமக்கு மூடு சரியில்லைன்னு சொல்லுவோம். ஏதோ தெரில, இன்றைக்கி என்னமோ எனக்கு தெரில, எனக்கு மூடே இல்லை, எனக்கு மூடே சரியில்லை. அதாவது சில சமயம் ஏதாவது நடந்திருக்கும் வாழ்க்கையில், ஒரு இமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும், எதுவுமே செய்ய தோணாது. மென்டல் இன்ஆக்டிவிட்டி, டல்னஸ், அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். யோகம் அது இதெல்லாம் அப்புறம் பார்த்தோம். நான் போயிருக்கேன் வாழ்க்கையில், இது என்ன செய்கிறது போய், அது என்றைக்கு செஞ்சு என்றைக்கு நான் அதெல்லாம் சமாதியாக அப்புறம் பார்த்துப்போம். அப்புறம் என்ன அர்த்தம், இதுதான் சொல்கிறார். சில சமயத்தில் இந்த முக்குணங்களோட சேஷ்டைனாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால மனசில் ஒரு வகையான சோர்வு, மனசு எதுவுமே இயங்காது, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காது, டல்னஸ். இது ஒரு பெரிய சத்ரு. இப்போ என்ன செய்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்படி மோட்டிவேஷன் என்னத்தை செய்ய முடியும்? சாதாரண உலகத்தில் உள்ள வேலைக்கே மோட்டிவேஷன் தேவைப்படுது. சரி, அதனால தான் ஒரு பெரிய மகானுடைய சன்னிதானத்தில் இருந்தோம்னா அந்த மோட்டிவேஷன்ஸ் தன்னால் வரும். அவங்களுடைய சன்னிதான விசேஷம், சன்னிதானத்தில் இருக்கும்போது எல்லாம் வரும். ஸோ இந்த தியானங்கிற டல்னஸ், சில சமயம் மனசில் எதுவுமே செய்ய தோணாது, அந்த மாதிரி ஒரு தடை இருக்குது. அது ஒரு தடை. அதுக்கப்புறம் சம்சய, சந்தேகம், இதெல்லாம் சொல்கிறாங்க. உண்மைதானான்னு தெரியாது, யார் கண்டா? யாராவது சமாதி இங்கே அடைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலப்பா. இது அந்த காலத்தில் யாராவது அடைஞ்சிருக்கலாமா இருக்கும், ஒரு குகையில் வாழ்ந்து, அப்படி சந்தேகமே வந்துடும். நான் இந்த உலகத்தையும் விட்டு கடைசியில் இதுவும் ஒன்றும் இல்லைட்டு அப்புறம் எங்கே போவேனா? சரி, சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாமாங்க இல்லையா? அது மாதிரி இதையும் போட்டுட்டு அது கிடைக்காட்டு என்ன இப்படி சம்சயம். இதுக்கு என்ன சொல்கிறோன்னா, விருத்த கோட்டி துவயாவகாகி ஞானம் சம்சய. மனம் இந்த கோடினது அந்த கோடிக்கு இந்த பெண்டுலம் மாதிரி அலைபாஞ்சிட்டே இருக்குமா, அதான் சம்சயம். அது சரியா இல்லை பிழையா, இப்படி செஞ்சால் சரி வருமா, சரி வராதோ, இதுதான் சம்சயம். சம்சயம்னா சந்தேகம், இது சரி வருமா வராதா, எத்தனை காலம் செய்ய போகிறோம் தெரியலையே, இதெல்லாம் ஓடி அடையக்கூடிய காரியமா, இப்படி சம்சயம் வந்துடும். சம்சயாத்மா வினஷ்யத்தின்னு சொல்கிறார் பகவத்கீதையில். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தை உடையவன் தான் ஞானம் கிடைக்கும். சம்சயாத்மா வினஷ்யதி, சந்தேக விரதம் வந்துடுச்சோ
அவன் அழிஞ்சான். அந்த சந்தேகம் பெரிய ஒரு தடை. அப்புறம் பிரமாதம் என்ன அர்த்தம் கேட்டால் ஒரு கேர்லெஸ்னஸ். அப்புறம் பார்த்துக்கலாம், கேர்லெஸ்னஸ். நமக்கு எவ்வளோ ஆயுஷம் நமக்கு தெரியாது, உண்மையிலேயே எவ்வளோ காலம் நம்ம திரகாத்திரமாக இருக்க போகிறோம்னு தெரியாது. ஆனால் என்னமோ நம்ம ரொம்ப காலம் திரகாத்திரமாக இருக்க போகிற மாதிரியும் உயிர் வாழப்போன்னு நினச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம். பிரமாதம்னா ஒரு கேர்லெஸ்னஸ். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹீட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? அதில் ஒரு ஸ்ரத்தையோடு பயணம் செய்யாமல் ஒரு அஜாகிரதையாக இருக்குது. அது பார்த்துக்கலாம் போகணும். அப்படி கிடையாது, இந்த யோகத்தில் அப்படி பழக முடியாது. இந்த பிரமாதம்னு சொல்லக்கூடியதான் மரணம்னு சொல்கிறார் ஆதிசங்கர். இந்த பிரமாதம்னு இன்னொரு பொருள் என்னென்னா வேதாந்த சாஸ்திரம் சொல்கிறாங்க மறத்தல்ங்கிறாங்க, மறதிங்கிறாங்க. அர்த்தம் இந்த விஷயந்தான் அற்புதமானது, இதில் தான் நம்ம போகணுங்கிறது மறந்து போய் தேவையில்லாத விஷயத்தில் மனம் ஈடுபட்டு காலை எந்திருந்த உடனே டேட்டாவை ஆன் பண்ணி யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, அந்த மெசேஜ்லேருந்து இன்னொரு மெசேஜ் வேறு எங்கேயா போயிடும். அப்படியே மனசு போயிடும். நம்ம என்ன நினச்சிருப்போம், தூங்கும்போது காலில் எழுந்திருந்து சீக்கிரம் குளிச்சு தியானத்தில் உட்காந்து நினச்சிருப்போம். அந்த பழக்க தோஷத்தில் சரி பார்த்துருவோம், ஏதாவது மெசேஜ் அதில் ஏதாவது ஒன்று வந்திருக்கும், ஏதாவது அப்படியே மறந்தே போயிடும். கடைசி எதுக்காக எந்திருந்தோம், குளிச்சோமா, என்ன செஞ்சோம்னு தெரியாது. பிரமாதம் இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு. பிரமாதம் தான் சீக்கிரம் மறந்து போயிடும். நம்ம லட்சியத்தை மறந்து போய் எதேதோ செஞ்சுட்ருப்போம். ஆக்சுவலாக என்ன செய்கிறோன்னே தெரியாமல் எதேதோ செஞ்சுட்டு. இது ஒரு தடை. பிரமாதம்னு பெரிய தடை. அப்புறம் ஆலசிய சோம்பேறித்தனம். அடுத்த பௌர்ணமியிலேருந்து செய்ய ஆரம்பிக்கிறேன் தியானம். இப்போ வேண்டாம், அடுத்த பௌர்ணமி நல்ல நாள், பௌர்ணமி தான் மனசு நல்லா இருக்குங்கிறாங்க, அன்னையிலையும் செய்யப்படும். இன்றைக்கி செய்ய ஆரம்பிக்காட்டி நம்ம என்றைக்குமே செய்ய மாட்டோம். ஏன்னா எப்பயுமே இன்னைக்குன்னு அது வரும்போது தான் செய்ய முடியும். எதையுமே நான் சொல்ல வழங்குது நம்மளுக்கு. we can only live in the present, we cannot live in the future. ஸோ ஆலசியம் சோம்பேறித்தனம் பெரிய சத்ரு. என்ன சோம்பேறித்தனம்? ஒன்றுமே செய்ய தோண மாட்டேங்குது. சரி, காலைல இருந்தால் அந்த அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போதும், பல்தையை கூட தோண மாட்டேங்குது. பெட் காஃபி கிடைக்குமா? அப்படி சோம்பேறிகளுக்கு யோகம்லாம் வாய்க்கவே வாய்க்காது. நிறைய வயசானவங்களுக்கு தான் ப்ராப்ளம். காலைல எந்திருந்த பிறகு என்ன செய்யணும்னு தெரியாது. இன்னும் இவ்வளோ பெரிய நாள் இருக்கு, என்ன செய்ய போகிறோம்? ஆஸ் யூஷுவல் ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம வாழ்க்கையில். ஒன்றும் செய்யறதுக்கு இல்லையே பெரிய ப்ராப்ளம் வாழ்க்கையில். சும்மா இருந்தால் சொல்லுகிறார் பகவான், அது வேற. சும்மா இது அந்த பக்குவம் நமக்கு இல்லை. எந்திருந்த பிறகு என்ன செய்யணும் தெரியாது. அவங்க மனம் எப்படி ஓடுனா, வர வெள்ளிக்கிழமை அந்த கல்யாணத்துக்கு போகணும், அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பார்ட்டிக்கு போகணும், அப்புறம் அந்த இது அங்கே வச்சுருக்காங்க, அந்த கோயிலில் ஏதோ ஒரு பாராயணம் வச்சு அங்கே போகணும். இப்படி தான் மனசு யோசிக்குமே ஒழிய கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு யோசிக்காது. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னு கேட்டால் சோம்பேறித்தனம் வந்துடும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. சரி திருப்பி தூங்குவோமா கொஞ்சம் நேரம். ஸோ இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து மீளவே எந்திரிமா. இது பாட்டம்லெஸ் பிட் அப்படிம்பாரு குருதேவர். பாட்டம்லெஸ் பிட் அர்த்தம் அதில் பதில் போயிட்டே இருக்கும் சோம்பேறித்தனத்தினால. சரி, நம்ம நினைப்போம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்துச்சா நல்லா இருக்கும், நல்லா தியானம் பழகலான்னு. ஏசி போட்டால் நல்லாயிருக்கும், ஏசி போட்டால் தூங்கி போய்டும். நீங்கள் திருவண்ணாமலையில் வெயிலில் வந்து பாருங்கள், அந்த உஷ்ணத்தில் தான் மனசு நல்லாயிருக்கும். ஸோ அதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆலசியம் இது தமஸோடைய ஒரு வெளிப்பாடு, சோம்பேறித்தனம். அப்புறம் ஆதிரத்தி. ஆதிரத்தின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், சில சமயங்கள் இந்த புலன்களை வந்து வசப்படுத்தவே முடியாது. மனசில் ஏதோ ஒரு ஒரு விஷயம், ஒரு பொருள் மேலே ஆசை வந்துடும், இல்லை ஏதாவது ஒரு புலன்பு விஷயத்து மேலே ஆசை வந்துடும். ஆசை வந்துடுச்சுன்னா அந்த ஆசை அடங்கவே அடங்காது. ஆதிரத்தி அதை வந்து அடக்கவே முடியும். திரும்ப திரும்ப மனசு அங்கேயே போயிட்டு. தாட் ஃபிக்ஸேஷன் சொல்லுவாங்க சில சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. திரும்பி திரும்பி அதே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு சினிமாலேயோ எங்கேயோ ஏதோ ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா திருப்பி திரும்பி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். மனசில் ஆழமான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி தியானத்தில் உட்காந்து திரும்பி அது ஞாபகம் வந்து என்ன செய்வீங்க? இந்த பசங்கள்லாம் கிரிக்கெட் பார்க்குறாங்க தெரியுமா அவங்களுக்கு? கிரிக்கெட் பார்க்குறது என்னமோ ஒரு 5-6 மணி நேரம் பார்ப்பாங்க. அதை பற்றி டிஸ்கஷன் இன்னும் 5-6 மணி நேரம் ஓடும். அவன் எப்படி போட்டான் தெரியுமா, பால் எப்படி அடித்தான் தெரியுமான்னு.
அதை மாதிரி மனசில் ஓடிட்டே இருக்கும், படம் மாதிரி. இப்படியெல்லாம் மனசு இருந்துச்சுன்னா எப்படி அப்புறம் தியானத்தில் உட்காருது? ஆவிரத்தி, மனசை என்ன செய்யறதுனே தெரியல, எப்போ பார்த்தாலும் புலன்பு விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு, ஏதோ ஒரு உலக விவகாரங்கள் ஓடிட்டே இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சுவாமிஜி நைட்டு படுத்தா தூக்கமும் வரமாட்டேங்குது, மனசு குரு 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 ஓடிட்டே இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல. சில பேர் என்ன செய்யறதுனே தெரியலம்மாங்க, புரண்டு புரண்டு படுத்தாலும் என்ன செய்யணும்னு தெரியாது. நாங்களும் நாமத்தை சொல்லி பார்க்கவும் அதை சொல்லி பார்க்கவும் ஒன்றுமே அடங்க மாட்டேங்குது. அது ஒரு பெரிய தடை. நம்ம சரியாக நம்ம மனசை பழக்காமல் வச்சுக்கிறதுனால சில சமயம் பேய் பிடிச்ச மாதிரி ஆடும் மனசு. ஆவிரத்தி, அடங்கவே அடங்க, அது ஒரு பெரிய தடை. என்ன செய்யணும்? ஜாகிரதையாக திரும்ப திரும்ப பகவானை நினச்சி அவனை நாமத்தை சொல்லி அவனை தியானிச்சுனா அதை வழிக்கு கொண்டு வரணும். வேறு வழியே கிடையாது, ஷார்ட்கட்லாம் இதில் கிடையாது. இப்படி சொல்லலாம், ஷார்ட்கட்னா தூக்க மாத்திரை வேணால் சாப்பிட்லாம், ஆனால் அதுவும் ரொம்ப டேஞ்சரஸ் இல்லையா? அதுக்கு பழக்கமாயிட்டோம்னா ரொம்ப டேஞ்சரஸ். சில பேர் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியாமல், பயங்கர டேஞ்சரஸ். ஸோ அதனால ஆவிரத்திங்கிறது மனசு அப்படி அலைவாங்கிட்டே இருக்கு, அதை என்ன செய்யறதுன்னே தெரியல, கொண்டு வர முடியல. இதெல்லாம் தடை. அப்புறம் பிராந்தி தர்ஷனம் நமக்கெல்லாம் நிறைய இருக்கு. பிராந்தினா என்ன அர்த்தம்? இந்த பிராந்தி கிடையாது, ஆனால் அந்த பிராந்தி குடிச்சா பிராந்தி தர்ஷனம் வந்துடும். அப்போ என்னன்னா, பிராந்தி தர்ஷனா இந்த உலகத்தில் வாழும்போது உள்ளது சரியான விஷயம் சரியானபடி பார்க்க முடியாது. நாம் எதையோ கற்பனை பண்ணிப்போம், பைத்தியக்காரத்தனமோ. பிராந்தி தர்ஷனம், ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிட்டு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் ரியாலிட்டி நமக்கு என்னன்னே தெரியாது. இது ஒரு பெரிய தடை. பிராந்தி தர்ஷனா, இது என்ன பெரிய பிராந்தி என்னன்னு கேட்டால், நான் பெரிய சாதகன், இந்த யோகத்தில் ரொம்ப நான் உயர்ந்துட்டு வரேங்கிறது ஒரு பிராந்தியாக இருக்குது சில சமயம். ஏன்னு கேட்டால், நம்ம ரொம்ப எல்கேஜி யூகேஜியில் இருப்போம், நாமளே நினச்சிப்போம், இல்லை இல்லை நான் வந்துட்டேன், செகண்டரி காலேஜ் லெவலுக்கு வந்துட்டேன் யோகத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். எல்லாம் பிராந்தி. ஒரு குருநாதருடைய அருகாமையில் இருந்தோம்னா அவர் சரியாக சொல்லுவார் நமக்கு, இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நீ இதை செய்யணும், இப்படி செய்யணும். அதான் குருவோட வழிநடத்தல் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பிராந்தி தர்ஷனம், தவறான விஷயத்தை தவறாக விளங்கிக் கொள்வது, இது ஒரு தடை, பெரிய தடை. ரொம்ப ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு சயின்டிஸ்ட் என்ன செஞ்சான்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு தவக்கலையை எடுத்துட்டாங்க. தவக்கலையை வச்சுட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டு ஒரு குச்சியை வச்சு டாங்னு அடித்தாங்க. அந்த தவக்கலை குதிச்சுட்டாங்க. அந்த தவக்கலை அப்படி குதிச்சுட்டே இருந்துச்சான். அப்புறம் என்ன சொன்னால், ஒரு காலை வெட்டிட்டாங்க. தவக்கலைக்கு 4 கால் இருக்குதானே, ஒரு காலை வெட்டிட்டானா, திருப்பி டாங்னு அடித்தானா, திருப்பி தவிச்சான். இப்படி தவிட்டே இருந்துச்சு. இப்போ 2வது காலை உடச்சி போட்டான். அந்த தவக்கலை அவன்கிட்ட மாட்டின்னு அப்புறம் திருப்பி டாங் அடிக்கும்போது குதிச்சுதான். இப்போ 3வது காலை வெட்டிட்டானா, அப்பவுமே குதிச்சுதான். 4வது காலை வெட்டிட்டு டாங் அடித்தானா, தவக்கலை குதிக்கவே இல்லையா. அவன் அப்புறம் கன்க்ளூட் பண்ணானா, 4 காலை வெட்டிட்டா தவக்கலைக்கு காது கேட்காது. எப்படிப்பட்ட விபரீதமான சிந்தனை பாருங்க. ஸோ 4 காலையும் வெட்டிட்டா தவளைக்கு காது கேட்காது. பிராந்தி தர்ஷனம். இப்படியா புரிஞ்சுக்கிறத? இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை பைத்தியகாரமாக புரிஞ்சு வச்சுருப்போம். அவர் மாதிரி என்னாச்சுன்னா, எங்கள் தோட்ட வேலை செய்கிற ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு வெள்ளை வேஷ்டி பிடிக்காது, ஏன்னா அழுக்காயின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வெள்ளை வேஷ்டி தான் ஒரு கருப்பான ஒரு பார்டர் மாதிரி ஏதோ ஒரு கோடு, ஒரு கட்டை மாதிரி ஏதோ இருந்துச்சு. அதை வாங்கி கொடுத்தோம். தமிழ் ஏன் இதை வாங்கின்னு கேட்டார். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை கருப்பு நான் போட மாட்டேன்னாரு. என்ன கருப்பு போட மாட்டேன்? ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு செக் மாதிரி ஒரு கட்டம் தானே போட்டிருக்கு, அதில் என்ன இருக்குட்டேன். இல்லை கருப்பு காற்றெல்லாம் கூடாது, அடிச்சிடும். என்ன வேட்டியில் ஒரு கருப்பு கோடு இருந்தால் அடிச்சிடுமா? கருப்பு காற்று, என்னமோ ஐடியாஸ் அவங்களுக்கு, என்னன்னே புரியல எனக்கு. அதான் கருப்பு நான் போட மாட்டேன். ஃபுல் கருப்பு கூட கிடையாது, சும்மா ஒரு கருப்பு லேசாக கோடு மாதிரி. கருப்பு நான் போட மாட்டேன், காற்று கருப்பு அடிச்சிடும். இந்த கருப்பு கோடுக்கும் காற்று கருப்பு அடிக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்படி எவ்வளவோ பிராந்தி தர்ஷனம் நமக்கு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நமக்கே எவ்வளவோ பிராந்தி தர்ஷனம் இருக்குது. ஸோ அது பெரிய தடை இந்த யோகத்துக்கு. அப்புறம் அலப்த பூமிகத்வா, அலத்வ பூமிகத்வ, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சமாதி கைகூட மாட்டேங்குது, அது ஒரு தடை. அலப்த பூமிக,
அந்த பூமிகத்துவம் அந்த 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 என்ன சொல்றது, நிருத்த பூமின்னு சொல்றோம் இல்லையா, சித்த ஏகாகிருதம் அல்லது நிருத்தம், அந்த பூமின்னு சொல்ற அந்த ஒரு சமாதி நிலை கைகூடவே ஏதோ காரணம் மாட்டேங்குது. என்ன காரணம் கூட தெரிய மாட்டேங்குது. அப்படி நடக்கும் சில சமயம். இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா முன்னேறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு மாத்திரம் ஏதோ நடக்காம ஒன்றுமே கைகூட மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அது ஏதோ அவங்க செஞ்ச ஒரு கர்மமோ என்னமோ தெரியாது, அது ஒரு தடை. ஏதோ காரணத்தினால சமாதி கைகூட மாட்டேங்குது. நல்லா அமைதியாக இருக்கும்போது திடீர்னு ஏதோ குழப்பி விட்டுருது. இது பக்கத்தில் போகிற மாதிரி இருக்க, திடீர்னு பார்த்தா நழுவி விழுந்துடுற மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய தடை, சமாதி கைகூட மாட்டேங்குது. அப்புறம் அனவஸ்தித தத்துவானி அப்படின்னு அர்த்தம். சமாதி கை கூடுற மாதிரி இருக்கு, அது நிலை பெற முடியல. அனவஸ்திதான்னு என்ன, அதே இருக்க முடியல, ஊன்றி இருக்க முடியல, திருப்பி திருப்பி நழுவிடுறேன். இது ஒரு வகையான ஒரு தடை. இப்படி 9 வகையான தடையை சொல்லியிருக்காரு. என்னென்ன? வியாதி, அதாவது வியாதி வெக்கை, இதெல்லாம். ஸ்தியானம்னா மனசு எதுலேயுமே போகாத ஒரு டல்னஸ். அப்புறம் சம்சய, சந்தேக விபரீதங்கள். பிரமாத, கேர்லெஸ்னஸ், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆலசிய, சோம்பேறித்தனம். அவிரதி, விஷயங்கள் மேல் நாட்டம், அது அடங்கவே மாட்டேங்குது, அதை மனசை திருப்பவே முடியலை. பிராந்தி தர்ஷன, ஏதோ தவறான சிந்தனையில் மனசு மாட்டிக்கிச்சு. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு பிராந்தி தர்ஷன ஒரு உதாரணம் சொல்கிறவங்களுக்கு, இப்போ நம்மளுடைய ரிஷிகள் முனிகள் என்ன சொல்லியிருக்காங்க, புலன்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. மனசை சும்மா புலன் விஷயத்தை விடக்கூடாது, இதை உள்ளே கொண்டு வசப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரம்மச்சரியம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய சக்தியெல்லாம் வீணாக்கிடக்கூடாது, பிரம்மச்சரியத்தில் ஈடுபட்டு மனசை நல்லா வசப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெஸ்டர்ன் ஐடியா என்ன, இந்த மாதிரி புலன்களை கட்டுப்படுத்தினா, இல்லாட்டி மனசை கட்டுப்படுத்தினாலே இது அப்ரெஷன். ஐயோ, யூஆர் சப்ரஸிங் யுவர் ஐடியாஸ், தாட்ஸ். இப்படி பண்ணால் ரொம்ப கஷ்டம், மனசு பேதளிச்சு போயிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும் சொல்லுவாங்க. நம்ம பசங்க அதை படிச்சுட்டு அதெல்லாம் சரியாகவும் நினச்சிட்டு என்ன செய்வாங்க, இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது, மனசில் இது மாதிரி எண்ணங்கள் அதை உடனே அதை செயல்படுத்திடணும், அதை ஈடுபடுத்தணும், எதையுமே கட்டுப்படுத்தக்கூடாது, எல்லாமே சப்ரஷன், எல்லாமே புத்தி பேதளிச்சணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு. இது அப்படியே அகெயின்ஸ்ட் அவர் தாட், நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு அப்படியே எதிரான தாட். ஆனால் இதை தான் பரப்பிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். இதை நம்புறது, இதுதான் பிராப்தி தர்ஷனம். பாருங்க, இப்போ பிரம்மச்சரியங்கிறது அவ்வளோ உயர்வாக பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன ரொம்ப தப்பு. அது என்னமோ ஆயிடும். அப்போ அது பிராந்தி தர்ஷனம். இப்போ ஒரு மனுஷன் அப்படி கன்வின்ஸ் ஆகிட்டான்னா இப்போ என்ன செய்வான், அது அப்படி வாழவே முடியாதனால புலன்களை வசப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டான். இப்படி எவ்வளவோ தடைகள் இருக்குது. அது அப்புறம் இது வரைக்கும் 7 சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அலப்த பூமிகத்துவம், ஏதோ காரணத்தினால தியானம் வைக்க மாட்டேங்குது. அப்புறம் 9வது வாச்சாலும் அங்கே நிலை நிற்க முடியல, திரும்ப திரும்ப அது ஏதோ நழுவிடுது அங்கேருந்து. இதெல்லாம் தான் சித்த விக்ஷேபாக, மனசை சிதறடிக்கக்கூடியது, சமாதியிலிருந்து நம்மளை நழுவ செய்வது. அந்தராயாக, இவைகள் தான் பெரிய தடை. ஸோ இப்படி 9 வகையான தடையை சொல்லிட்டு சதாசிவ விமேந்திர சொல்றார், ந கேவலம் ஏதே விக்ஷேபாக யோகநாசகாக அபிது உபதிரவகரா இத்தியாக. இது யோகத்திலிருந்து நம்மை கீழே வீழ்த்துவது. உபதிரவகரா, உபதிரவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரத்தில் இதனால என்னென்ன கான்சிக்வன்சஸ், இது எப்படி நம்மகிட்டேருந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதுங்கிறதையும் சொல்கிறார். இந்த 9 வகையான தடைகளை சொல்லிட்டு இது எப்படி நமக்குள்ளேருந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு சொல்கிறார். அடுத்த சூத்திரம் 31. துக்க தௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ சுவாச பிரஸ்வாசா விக்ஷேப சகபுவஹா. இன்னொரு முறை, துக்க தௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ
சுவாச பிரஸ்வாசா விக்ஷேப சகபுவஹா. இப்போ நம்ம சொன்ன அந்த 9 விக்ஷேபம் இருக்கு இல்லையா போன சூத்திரத்தில், அதோடு சேர்ந்து வரக்கூடியது என்னன்னு கேட்டால் துக்க. மனசு சில சமயம் ரொம்ப துக்கத்தில் ஆழ்ந்துடும். மனசு ரொம்ப அப்படியே துக்கத்தில் ஆழ்ந்தால் எதுவுமே செய்ய பிடிக்காது இல்லையா? வியாதினால் என்ன ஆகும்? துக்கம் வரும் இல்லையா? உடல் உபாதை வந்துடுச்சுன்னா, வியாதி வந்துடுச்சுன்னா அது துக்கத்தை தான் கொடுக்கும் இல்லையா? அந்த துக்கத்தில் என்னத்தை தான் நம்ம சிந்திக்கிறது, எதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஸோ அந்த வியாதியோடு சேர்ந்து என்ன வருது? துக்கமும் வந்துடும். நாட் ஓன்லி ஃபிசிக்கல், ஈவன் மென்டல். ரெண்டாவது தௌர்மனஸ்ய. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், நம்ம விரும்புகிற பொருள் கிடைக்காட்டி ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு டெஸ்பாண்டன்சி, ஒரு ஏமாற்றம், ஒரு மனச்சோர்வு. ஈவன் இப்போ நம்ம தியானம்லாம் பழகிறோம், மனசு நல்லா ஒடுங்கி நல்லா பிரசாந்தமாக இருக்கணும், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நாமளும் பழகி பார்த்தோம் வச்சுக்கோங்க, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் பார்த்தா மனசு ஒடுங்கவே மாட்டேங்குது. அவங்க சொல்கிற அந்த ஆனந்தம் நமக்கு கற்பனையாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்னா மனசில் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு சோர்வு உண்டாயிடும். தௌர் மனசு நின்றுதோம், என்னதமோ சொல்கிறாங்க, ஒன்றும் எனக்கு தெரியலப்பா. மனச்சலிப்பு, மனச்சோர்வு, ஒரு டிசப்பாயின்மெண்ட், அதெல்லாம் கூடயே வரும். இந்த சமாதி வாய்க்காட்டி தௌர் மனசு விட்டு போகிற மாதிரி, இதெல்லாம் செஞ்சு என்னைக்கு போய் நான் அடையிறது அப்படிங்கிறது, இதெல்லாம் சேர்ந்தே வருங்கிறாரு தௌர் மனசிய. அங்கமே ஜெயத்துவ. இது என்ன சொல்றாங்க? ட்ரெம்பிளிங் ஆஃப் த பாடி. உடம்பு சில சமயம் நடுங்க ஆரம்பிச்சிடுவோம். இதெல்லாம் நமக்கு தெரியாது, சமாதி ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். சில சமயம் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நடுங்க ஆரம்பிச்சு பெரிய தடைங்கிறார். ஏன்னா உடம்பை ஒரே ஸ்திரம் சுகமாக ஒரே நிலையில் இருந்தால் தான் மனமும் ஒடுங்கும். உடம்பு ஆள்கிட்டே இருந்தால் மனம் ஆள்கிட்டே இருக்கும். அதெல்லாம் யோகத்துக்கு தடை. அது மாத்திரம் இல்லை, சுவாச பிரஸ்வாசா விக்ஷேப சகபவஹா. நம்மளுடைய சுவாச பிரஸ்வாசம் நடத்தும், மூச்சு விடுறோம் இல்லையா, இதில் ஒரு சீரை விட முடியாது. இந்த மாதிரி தடைகள்லாம் இந்த மாதிரி விக்ஷேபம், முதல்ல சொன்ன 9 விக்ஷேபம் வரும்போது இந்த பிராணம்லாம் சீராக இருக்காது. பிராணம் சீராக இல்லாட்டி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது சதாசிவ பிரம்மேந்திரர் இந்த கும்பகம்லாம் சாதிக்க முடியாதுங்கிறார். கும்பகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரத்தை ரீடைன் பண்ணுறது, அதெல்லாம் சாதிக்க முடியாதுங்கிறாரு. ஸோ இந்த என்ன சொல்கிறது, இந்த தடைகள்லாம் சேர்ந்தே வரும். அந்த 9 சொன்னார் இல்லையா தடை, அந்த விக்ஷேபத்தோடு சேர்ந்து என்னாகும்? ரொம்ப தாங்க முடியாத வலி, மனவேதனை, மனசில் ஒரு சோர்வு, ஒரு கலக்கம், ஒரு டெஸ்பாண்டன்சி, டிப்ரெஷன் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் நமக்கு சரி வராது, எங்கே இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி மனச்சோர்வு, துர்மனசு, இதெல்லாம் பெரிய பெரிய தடையாக்கும். இதெல்லாம் அது மாத்திரம் இல்லை, சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், ரமணாசிரமத்தில் உட்காந்துருக்கும்போது ஒரு ஃபாரினர் ஒருத்தர் தியானத்தில் உட்காந்துருப்பார், இப்படி தலை ஆள்கிட்டே இப்படி செஞ்சுட்டே இருப்பார். நான் யோசிப்பேன், ஏன் இப்படி தலையை சுற்றிகிட்டே இருக்காரு? எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன உபாதையோ நமக்கு தெரியாதுப்பா. அவங்க எந்த மாதிரி விஷயத்தில் தே காட் அப்போ என்னமோ தெரியாது. பார்த்தா தியானத்தில் உட்காந்து இப்படி செஞ்சுட்டே இருப்பார். அது மாதிரி என்னென்ன தடைகள்னு சொல்லவே முடியாது, நிறைய தடைகள் வரும். இந்த மாதிரி உடம்பு சில பேருக்கு நடுங்கும், சில பேருக்கு கால்லாம் உழைய ஆரம்பிச்சு, நிறைய விஷயம் உபாதைகள் இருக்கு. இதெல்லாம் தடை. ஏன்னு கேட்டால், நல்ல ஒரு ஆசனம் உட்காந்து சமாதி கூட முடியும். கால்லாம் உழைய ஆரம்பிச்சு, கால் இப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். அது மாத்திரம் இல்லை, இந்த பிராணம் சில பேருக்கு என்னென்னமோ ஆகும், ஒரு அச்சம் வரும் தெரியுமா அவங்களுக்கு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, கண்ணை மூணாலும் கீழே விழுந்துருவோம், பயமாக இருக்கு சொன்னீங்கிறாங்க. அப்போ நிறைய பேர் தியானத்தில் உட்கார் கண்ணை மூணாலே தடாலும் கீழே விழுந்துருவோமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்னமோலாம் இருக்குது மனசில். யாரும் அமுக்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி என்னென்னமோ சில தடைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி தடைகள் எல்லாமே அந்த 9 தடைகளோடு சேர்ந்து வரக்கூடியது தான்.
பாருங்கள், விக்ஷேப சகபுவஹா, அதோடு சேர்ந்து வரக்கூடியது. இதெல்லாம் ஃபிசிக்கல் மென்டல் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ அந்த தடைகள்லாம் வரும்போது இதெல்லாம் எக்ஸ்பிரஷன். உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும், மனசு சோர்வாயிடும், ஒரே துக்கமாக இருக்கும். இது என்ன தெரியுமா, இந்த சாதகருக்கு துக்கமாயிடும். குருநாதரோட பேச்சை கேட்டு, இந்த சாஸ்திரங்களோட பேச்சை கேட்டு, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே, பொன்னாசை, பொருளாசை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா இதுவும் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. இப்போதைக்கு வாய்க்குமான்னு தெரியாது. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. வேற மே கோயிங் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். ஒரு மாதிரி சலிப்பு வந்துடும். ஏன்னா ஆற்றுல ஏன்னா எங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைங்கிற மாதிரி ரெண்டும் கட்டான ஆகிட்டேனே. சரியான தெளிவு இல்லாமல், சரியான கைடன்ஸ் இல்லாமல் இது நடக்கும்போது எவ்வளவோ பிரச்சனை வந்துடும். கைடன்ஸ் இருக்கும்போதே பிரச்சனை வரும். அதுதான் சில சமயம் எனக்கு தோணும், நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்கன்னா மலை சுற்றுற அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் இருக்காங்க. தெரியாது நமக்கு, அதில் பெரிய சித்தர்கள் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எப்படின்னு கேட்டால் நிறையா இந்த ஃபெயிலியர்ஸ், வாழ்க்கையில் ரொம்ப தோற்று போய் ரொம்ப நொந்து போனவங்களாம் வந்து சும்மா காவியை போட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்ன தோணுன்னு கேட்டால், they don't have any direction in life. என்ன செய்யணும்னே தெரியாது அவங்க வாழ்க்கை. ஏதோ அன்னன்னைக்கு ஏதோ கிடைச்சா சாப்பிடுவோம். சில பேர் பீடி குடிப்பாங்க, சில பேர் தண்ணி கூட அடிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். என்ன செய்யணும் தெரியாது. அவங்களாம் சாதுக்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேறு என்ன செய்யணும் தெரியும். இந்த மாதிரி வேஷம் போட்டுனா ஓரளவு யாரோ கொடுப்பாங்க, காசு பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அப்போ என்ன ஆகிடும், டிரெக்ஷன். சில பேர் ஏதோ உற்சாகத்தில் இந்த மாதிரி சன்னியாசனம் எடுத்துருவாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாது. தியானமும் வாய்க்காது, தியானம் என்னன்னு தெரியாது, என்ன பண்ணுறோன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் அப்புறம் திருப்பி வீட்டுக்கும் போக முடியாது, காட்டுக்கும் போக முடியாது. என்ன அங்கே வச்சு பாருங்க, இதெல்லாம் பெரிய பெரிய தடைகளாக. சில பேருக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கிற அல்சர் வந்துடும். அல்சர்லாம் சாதாரணமாக வந்தாலே பிரச்சனை. அந்த காலத்தில் யோசிச்சு பார்த்தேன்னா, அந்த பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு பரிவிராஜராக போகிறவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களோ தெரியல. இப்போ வாட்டர் கண்டாமினேஷன் சொல்கிறோம், அதெல்லாம் வந்து என்ன ஆகுது, ஃபுட் பாய்சனிங்கிறோம். எங்கெங்கேயோ வாங்கி சாப்பிட்றாங்க, குட்காவை என்ன ஆகுது. இப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். இதெல்லாம் தடையாகும். இதெல்லாம் மீறி வரணும் ஒருத்தன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியம் வேணும், எவ்வளோ வில் பவர் வேணும் பாருங்கள். ஸோ யோகம் பழகும்போது நிறைய தடைகள் வரும். இட் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். ஆனால் இது எல்லாத்தையும் வெல்ல முடியும், எல்லா தடைகளையும் தாண்டி போக முடியும். எப்படி? அதுக்கு ஒரு வழி. இத்தம் இதில் சொல்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரர், அந்த கனெக்டிங் வேர்ஸ். இதையும் இந்த சூத்திரம் அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது சொல்கிறார். இத்தம் அந்தராயான் உக்த்வா தே கஸ்மான் நாசனியா இது. இந்த தடைகளெல்லாம் எப்படி நாசம் செய்கிறது, தடைகளெல்லாம் எப்படி இல்லாமல் போக்குறது. அபேக்ஷாயாம், அப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால், பூர்வோக்தம் முந்தின சொன்னேன் இல்லையா, என்னது, ஈஸ்வர பிரணிதானம் ஏவ அஸ்மின் நம்ஷே ஸ்மாரயதி. அஸ்மின் நம்ஷே ஸ்மாரயதி. அந்த ஈஸ்வர பிரணிதானத்தினால தான் இதெல்லாம் நாசம் செய்ய முடியும், இந்த தடைகளை எல்லாம் என்பதை நினைவில் கொள்வாயாக. அப்படி நினைவில் கொள்வதற்காக அடுத்த சூத்திரம் கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன அர்த்தம், இந்த எல்லா தடைகளையும் களையணும்னா அந்த ஈசனை பற்றி கொள்ளணும். அவனை தஞ்சமாக புகுந்து சிக்கனை பிடித்து கொள்ளணும். இன்னைக்கு காலையில் இந்த பேரூர் போயிருந்தோம், அங்கே சிவன் கோயிலுக்கு. அங்கே நடராஜரோட சந்நிதி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா அலங்காரம் ரொம்ப அழகாக வச்சுருந்தேன். இந்த நடராஜர் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆனந்தமாக இருக்குன்னா, நடராஜர் அவர் ஒரு கையை வச்சு திருவடிகளை காமிப்பார். பார்த்துருந்தேன் தெரியும். அதாவது இடது கையை வச்சு இடது திருவடிகளை தூக்கின திருவடிகளை காமிப்பார். வலது கையால் அபயம் கொடுக்குறாரு இல்லையா, அபயம் எடுத்தோம் அஞ்சேல், எதுக்கு நீ அஞ்ச வேண்டான்னு சொல்கிறார். இடது கை ஒரு இடது கையால் இப்படி வச்சுருப்பார், ஒரு காலை தூக்கி இடது காலை தூக்கியிருப்பார். அவர் என்ன சொன்னால், ஆக்சுவலாக அந்த இடது பாகங்கிறது அம்பாளுடைய பாகம். ஸோ அம்பாள் தான் உணர்த்துறாளாம். என்ன உணர்த்துறாளாம், திருவடிகள் சிக்குன்னு பிடிச்சிக்கோ, வேறு வழியே கிடையாது உனக்கு, திருவடிகளை பற்றிக்கொள். அப்படி பற்றிக்கொண்டா அபயம் உனக்கு கிடைக்கும், எதுக்கு நீ அஞ்ச வேண்டாம்.
எவ்வளோ அழகான ஒரு பிக்சரைசேஷன் பாருங்க. அப்போது நம்ம யாருக்கும் வேறு எந்த வழியுமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் யாருக்குமே வேறு வழி கிடையாது. தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவனோட திருவடிகளை சிக்கனாக பிடிச்சிக்கிறது தான் ஒரே வழி. எந்த தடைகள் வந்தாலும் வேறு வழி கிடையாது. அவன்கிட்ட தான் திரும்பி போகணும், அவனோட திருவிழா தான் பற்றிக்கொள்ளணும். இன்றைக்கி அதான் நினச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா காலையில் இதெல்லாம் படிச்சுட்டு அங்கே போய் உட்காரும்போது இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவனோட திருவிழா திருப்பி பற்றிக்கணும். அவன் நம்மளை உதைச்சா கூட திருப்பி அவனோட திருவிழாவே பற்றிக்கணும். நம்ம வேறு வழி கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அதுதான் நமக்கு ஒரே காப்பு, அதே ஒரே புகழ். ஸோ அம்பாள் கருணா என்ன தர்றா, இந்த திருவடிகளை பற்றிக்கோப்பா, அதுதான் உனக்கு ஒரே காப்புங்கிறார். சிவபெருமான் ஈஸ்வரன் என்ன சொல்கிறார், அபயம். அப்படி பற்றின்றேன்னு சொன்னால் உனக்கு ஒரு குறையும் இல்லை, உனக்கு ஒரு பொல்லாப்பும் இல்லை, அபயம் அப்படின்னு காமிக்கிறார். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அடுத்த சூத்திரத்தில், தத் பிரதிஷேதார்த்தம், தத் பிரதிஷேதார்த்தம் 32வது சூத்திரம். தத் பிரதிஷேதார்த்தம் ஏகத்துவ கன அபியாசா. இங்கே கனங்கிற வார்த்தை இல்லையா? இல்லை. ஓகே, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஏகத்துவ அபியாசா, ஏகதத்துவ அபியாசா. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் இந்த சூத்திரத்தில், தத் அந்த தடைகளை எல்லாம் பிரதிஷேதார்த்தம் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னான். அந்த தடைகளெல்லாம் நீக்கணும்னு சொன்னான். அதுக்கெல்லாம் நிவர்த்தி தேடணும்னு சொன்னான். என்ன செய்யணும்? ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்னது? ஏக தத்துவ அபியாசா. ஏக தத்துவம் என்னது? அந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த ஏக தத்துவம். அபியாசகனா திரும்ப திரும்ப அவனை தியானிக்கிறது அபியாசம். அதான் இங்கே சொல்ல நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. தேஷாம் ச உபத்ரவானாம் விக்ஷேபானாம் விநாசார்த்தம் ஏகதத்துவஸ்ய ஈஸ்வரஸ்ய அபியாசா கர்த்தவ்யா. அந்த ஈஸ்வரனையே தான் தியானிக்கணும். திரும்ப திரும்ப அவன் நாமத்தை தான் சொல்லணும். அவன் நாமம் என்னது? ஓம்ங்கிற பிரணவம். அதை தான் திருப்பி ஜபம் செய்யணும், அதை தான் திருப்பி திருப்பி தியானம் செய்யணும். எப்படி? ஏகத்துவ கோச்சர மனோவிருத்தி பிரவாக அனுகூலோ யத்ன அபியாசா. எந்த யத்னத்தினால, முயற்சினால மனமானது எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு ஒரே படித்தாய் ஒரே விஷயத்தை நினைக்கிறதோ அதுக்கு பேர் தான் அபியாசம். அதை எப்படி பண்ணணும்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படி பார்க்கணும்? சச்ச தீர்க்கால நைரந்தரிய சத்கார திருடம் ஆசிதேவிய திருடம் அசேவித்தவ்யா. எப்படி எப்படி பண்ணும்? அதை வந்து தீர்க்க காலம், நெடுங்காலம், இடைவிடாமல் ஸ்ரத்தா பக்தியோடு ஒரு உற்சாகத்தோடு இதை இப்படி செஞ்சு வந்தா எல்லா தடைகளும் நீங்கிவிடும் சொல்ற. அப்புறம் சதாசிவ பிரம்மேந்திரர் யோக வசிஷ்டத்திலிருந்து ஒரு கோட் பண்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த வசிஷ்ட முனி ராமனுக்கு சொல்ற மாதிரி சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? இங்க அந்த உள்ளத்தில் இருக்கிற இந்த வாசனாதிகள் தான் எல்லா தடைகளுக்கும் காரணம். ஈவன் வியாதி எல்லாத்துக்குமே அதான் காரணம். நீ திரும்ப திரும்ப அந்த ஓம் பிரணவத்தை அந்த அந்த ஒரே பொருளை தியானிக்கிறது மூலமாக அந்த வாசனாதிகளை நீக்கிட்டேன்னு சொன்னா எல்லா தடைகளும் நீங்கிடுங்கிறது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஈவன் நம்மளுடைய தடையாக வர வியாதிகளுக்கும் சரி, மனச்சோர்வுக்கும் சரி, எல்லா விஷயத்துக்கும் சரி, சந்தேகத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை அந்த வாசனாதிகள் தான். அந்த வாசனாதிகள் நீ இந்த தியானத்தின் நீக்கிட்டேன்னா இந்த எல்லா தடைகளும் நீங்கிடுங்கிறது. சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படி தான் சொல்கிறார் இந்த உரையில். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்படி ஆரம்பித்தார்? ஈஸ்வர பிரணிதானாத்வான்னு ஆரம்பித்தார். அந்த ஈஸ்வரனை வணங்குதல் மூலம், அவனை தியானம் செய்வதன் மூலம் இதை நீ அடைய முடியும், சுலபமாக அடைய முடியும் சொன்னார். அது எப்படின்னு காமிச்சார். பிரணவத்தை எப்படி உபாசனை பண்ணுறதா சொல்லி பார்த்தோம் நம்ம. அப்புறம் என்ன சொன்னார்? இவ்வளோ தடைகள் இருக்குது, இந்த தடைகள்னால என்ன ஆகும்? துக்கம் உண்டாகும், உடல் நடுக்கம் உண்டாகும், பிராணனில் வந்து சீரில்லாத ஒரு தன்மையெல்லாம் உண்டாகி பெரிய தடையை ஏற்படுத்துது இல்லையா? இவை அனைத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏக தத்துவ அபியாசா
அந்த ஒரு பொருளை விடுக்கவே ஓர் வழி உந்தி பெற வீயும் அதன் ஒரு உந்தி பெறன்னு பகவான் ரமண மகர்ஷி சொல்றார். ஒடுக்க வழியை ஒடுங்கும் உளத்தை, அந்த பிராணனை அடக்கணும்னா மனமும் அடங்கும். அப்புறம் விடுக்கவே ஓர் வழி உந்தி பெற வீயும் அதன் ஒரு உந்தி பெறங்கிறார். அதை ஒரே பொருளை நோக்கி தியானத்தில் ஈடுபடுத்த வேண்டும் சொல்றார். இங்கே அதே பதஞ்சலியும் சொல்றார். ஏகதத்துவ அபியாசா, அந்த ஒரு பொருளை திரும்ப திரும்ப சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அவ்வளோதான். அவனோட திருவடிகளை பற்றிக்கொள்ள என்ன அர்த்தம்? அவனையே தான் ஆசிரியத்து அவனையே பற்றி கொண்டு திரும்ப திரும்ப சிந்திச்சுட்டே இருந்தோம்னா இந்த எல்லா தடைகளும் நீங்கிவிடும். பகவானுடைய கருணையினால நீங்காத தடைகளே கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நாம தான் பெரிய வேதாந்தி, யார் அந்த ஈஸ்வரன், அப்படி இப்படி பிரம்மம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த விவகாரத்தை நாம் ஜீவன் நினச்சி இதெல்லாம் பழகிட்டு இருக்கும்போது வர தடைகள்லாம் ரொம்ப உண்மையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு ஜுரம் வந்தால் ஒன்றுமே செய்ய முடியல. திடீர்னு பேக் பெயின், க்ரானிக் பேக் பெயின், என்ன சேருதுன்னே தெரியல. இதெல்லாம் ரொம்ப ரியாலிட்டி ஆகும். அப்போது நம்ம என்ன செய்யணும்? நமக்கு மேலே ஒரு ஈஷ சக்தி ஒன்று இருக்குல்லையே, அதை துணையை நாடணும். அந்த ஈஷ சக்தி தான் நமக்கு உதவி செய்யணும். அவன் பரம காரணிக்கணும். நாம் அவனை உள்ளன்போடு நாடி அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம்னா, நம்முடைய எல்லா குறைகளையும் அவன்கிட்ட பாதத்தில் வச்சு அவனை வணங்கினோன்னா, ஒப்பு கொடுத்தோன்னா, திரும்ப திரும்ப அவனையே நினைத்து கொண்டு இருந்தோம்னா, என்ன சொல்கிறா தெரியுமா? மலை போல வர்றதெல்லாம் கூட பனி போல போயிடுங்கிறார். இப்படி ஒரு ஃப்ரேஸ் உண்டு இல்லையா? மலை போல வர தடைகள் கூட பனி போலன்னா அப்படியே உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுபோல் அந்த ஈஸ்வரனையே தான் திரும்ப திரும்ப தியானிக்கணும். அவனுடைய திருவடிகளை தான் பற்றி கொள்ளணும். இப்போ பாருங்களேன், இப்போ உங்களுக்காவது ஒரு வீடு வாசல் இருக்குது, ஒரு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ போட்டுலாம் வச்சுருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா கூட மனைவி மக்கள் இருப்பாங்கன்னு வச்சுப்போமே, ஏதோ இருக்குது, உடனே டாக்டர்கிட்ட போவீங்க, எல்லாம் செய்வீங்க. இப்படி எல்லாவற்றையும் துறந்து விட்டு இப்படி போன இந்த யோகிகளுக்கோ, இந்த தபஸ்விகளுக்கோ, இந்த சன்னியாசிகளுக்கோ எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. நான் ஒரு 3 வருஷம் மௌனத்தில் இருந்தேன் திருவண்ணாமலையில், பணமே தொடமாட்டேன் அப்படி இப்படி நிறைய சந்தர்ப்பத்தோடு இருந்தேன். அப்போது என்னது ப்ராப்ளம், எனக்கு ரியல் ப்ராப்ளம், சளி பிடிச்சி சில சமயம் காய்ச்சல் வந்தால் சுடுதண்ணி கிடைக்காது எனக்கு. எங்கேயாவது சுடுதண்ணி கிடைக்குமான்னு யோசிச்சு, எங்கே சுடுதண்ணி கிடைக்கும்? கடைக்காரன் சும்மா கொடுப்பான் சுடுதண்ணி, காசு இல்லாமல் கொடுக்க மாட்டான், எதுவுமே கொடுக்க மாட்டான். ஸோ சுடுதண்ணி பெரிய விஷயமாகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அனுசரணையாக ஒரு டிவோட்டி அம்மா இருந்தாங்க கொஞ்சம் பக்கத்தில். அவங்க எப்போயாவது உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஏதோ பகவான் அனுப்பிச்சு எப்படியோ நம்மளை பார்த்துடலாம். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க எதை நம்பி இருக்காங்க? எந்த பொருளும் கிடையாது, எந்த ஆதரவும் கிடையாது. அவங்க ஒரே விஷயம் நம்பியிருக்கிறது பகவானை மட்டும்தான் நம்பியிருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கே நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. திக்கற்றவருக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி. வேறு ரிசோர்ஸஸும் இல்லாட்டி, யாருமே இல்லாட்டி மனம் பூரணமாக பகவானே தான் நாடும், பகவானே சரணாடும், வேறு வழியே கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு சிக்கல் பிடிக்கிறதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளாம் பக்தர்கள், கடவுளை ஆசிரியத்து அவனை நல்லா வணங்குறோன்னு. நம்ம சும்மா நமக்கு சில ஆசைகள் இருக்குது, அச்சம் இருக்குது, இதெல்லாம் போக்கிக்கிறதுக்கு பகவான்கிட்ட போகிறோம். ஆனால் அந்த யோகிகள் ஞானிகள்லாம் வேறு யாருமே கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, நிராதரவாக இருக்காங்க டோட்டலாக. அப்படிப்பட்டவங்க பகவானை மாத்திரமே ஆசிரியத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பரம காரணிகளான பகவான் கட்டாயம் ஏதோ வழி பண்ணுது. ஒரு முறை குருதேவ சுவாமி சின்மயானந்தருடைய குரு சுவாமி தபோவனம்னு சொல்லி பெரிய ஞானி, அவர் பெரிய தபசக்கரவர்த்தி, அவர் உத்தரகாஷியில் வாழ்ந்தவர். அவர் என்ன செய்வாராம், அந்த இமயமலையிலேயே சஞ்சாரம் பண்ணுவாராம். சில சமயம் பனி தேசத்தில் கூட காலில் செருப்பு இல்லாமல் கூட சஞ்சாரம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட மனுஷன் அவர், இப்படி பெரிய ஞானி அவர். ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, அப்படி அந்த இமயமலையில் சஞ்சாரம் பண்ணும்போது ரொம்ப தள்ளி, ரொம்ப ரிமோட் ஏரியாவுக்கு போயிட்டாராம் அவர். ஒரு சாயங்கால நேரம் அப்படி போயிட்டாராம் அவர். இருட்டி போச்சு. ஸோ ஒரு பாழடைஞ்ச ஒரு கோயில் மாதிரி ஏதோ ஒரு இடம் இருந்துச்சு போல இருக்குது.
சரி இன்றைக்கி நைட்டு இங்கேயே தங்கிப்போம், நாளைக்கு காலையில் போவோம்னு சொல்லிட்டு அங்கே ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்னாச்சுன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சாங்க. சரி ஞானி மகாத்மா இருந்தாலும் பசிக்கும் தானே, அதெல்லாம் இயற்கையான ஒரு குணம் தானே. அவர் யோசிச்சாராம், அவர் பகவான்கிட்டே பேசுகிற மாதிரி சும்மா பேசிகிட்டு இருந்தாராம். பகவானே இன்றைக்கி நீ எப்படி எனக்கு படி அளக்க போகிற நான் பார்க்குறேன், எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். நான் எங்கேயோ, அதுவும் இமயமலையே எங்கேயோ இருக்குது, அதில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு பாழஞ்சம் மண்ணுக்கு போயிடும், அங்கெல்லாம் ஆளரவே கிடையாது. இனி என்ன தான் செய்யப்படும் பார்க்கலாம், அப்படி உன்னுடைய லீலையை இன்னைக்கு பார்க்கலாம்னு சொல்லி சும்மா அப்படி உட்காந்துதான். அவங்க ரொம்ப பிரசாந்தமாக இருப்பாங்க, என்ன தான் பசிச்சாலும் என்ன தான் இருந்தாலும் பிரசாந்தமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேறு நிலையில் இருக்காங்க. அப்படியே இருக்கும்போது இருட்டுச்சு, கொஞ்சம் நேரம் ஆச்சான்னு பார்த்தா அங்கே 2 திருடர்கள் வந்தாங்க. அந்த பக்கம் திருடர் வந்து கத்தியை காமிச்சு மிரட்டி எது எனக்கு எடுன்னு சொன்னாங்களாம். தப்போன்னு செய்யன்ட்டு என்னப்பா இருக்குது, நான் ஒரு சன்னியாசின்ட்டு ஒன்றுமே கிடையாது, நீ எதை வேணால் செக் பண்ணிக்கோ, எதை வேணால் பார்த்துக்கோ, ஒன்றுமே கிடையாது பண்ணார். அவங்களும் தேடி பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை, இந்த ஆள் யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு சரின்னு அவரை விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்து அவங்க தங்களுடைய டிஃபன் பாக்ஸை பிரித்தாங்க. அவங்க ஏதோ சாப்பாடு கொண்டு வந்தாங்க, அதை பிரித்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இதுதான் பாருங்கள் தெய்வ சங்கல்பங்கிறது. அவங்க மனசில் திருடனோட மனசு ஒரு இறக்கம் வந்துருச்சு. அவரை பார்த்துக்கிறேன், என்ன சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இல்லைப்பா நான் சாப்பிடல, பசிக்குதான் கேட்டான். ஆமான்னாராம். சரி நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடர்கள் வந்து பகவானுக்கு அந்த தபோவன் மகாராஜுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. தபோவன் மகாராஜ் அப்படி புலங்காய் அடைஞ்சிட்டாராம். பகவானே நான் உன்னையே சேலஞ்ச் பண்ணேன், இன்னைக்கு நீ எப்படி எனக்கு இந்த இடத்துல வந்து படி அடைக்குதுன்னு பார்த்தா நீயே தான் படி. அவர் என்ன சொல்கிறாருன்னா அது திருடர்களே வரலைங்கிறாரு, பகவானே தான் வந்து எனக்கு படி அடைந்தான் அப்படிங்கிறாரு. எனக்கு சொல்லும் போதே கண்ட ஜனவரமாக அப்படி ஒரு உருக்கமாக. ஸோ பகவான் ஆசிரியத்திருந்தாலும் ஏதோ ஒரு வழி நம்ம பண்ணுவார். எப்படி பண்ணுவார்னு நம்ம கேட்கக்கூடாது, ஏதோ ஒரு வழி பண்ணுவார் அவர். அந்த நம்பிக்கை வேணும். ஏன்னா அவர் பரம காருணிக்கர். நம்ம தாயே, நம்மளோட அம்மாவே அவ்வளோ கருணையோடு இருக்கும் பொழுது தாயும் தயாவான தத்துவனி, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எவ்வளோ அவள் ஜெகத் ஜனனி ஜெகன் மாதா, இந்த உலகத்துக்கே தாய். அவள் எப்படி இருக்கணும், எவ்வளோ கருணையோடு இருக்கணும் அவள். ஸோ அதனால் நம்ம மனசு சோர்ந்து போய் மனசை இது பண்ணக்கூடாது. ஷுட் நாட் லூஸ் அவர் ஹார்ட். ஏதோ ஒரு வழியில் அப்படி தான் இந்த உலகம் இருந்துகிட்ருக்கு. எவ்வளவோ மகாத்மாக்கள் ஞானிகள்லாம் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. பகவானை மாத்திரமே ஆசிரியத்து தான் வாழ்ந்து, எல்லாத்துக்கும் அவர் தான் ஆசிரியமாக இருந்திருக்காங்க. உடம்பு வியாதி வந்தாலும் சரி, பசி தாகமாக இருந்தாலும் சரி, ஏதாவது சந்தேக விபரீதங்கள் இந்த சாஸ்திரத்தில் வந்தாலும் சரி, சமாதி கைகூடலைனாலும் சரி, எல்லாத்துக்கும் அவரே தான் ஒரே ரெஃப்யூஜ். அந்யதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ பரமேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, அவ்வளோப்பட்ட அப்பேற்பட்ட யோகி கூட என்ன உபதேசம் கொடுத்துருக்காரு, எந்த தடை வந்தாலும் சரி நீ அந்த பரமேஸ்வரனை, அந்த பரமாத்மாவை நன்றாக தியானம் செய்தால் அவருடைய திருவடிகளை சிக்கனை பிடித்து கொண்டே என்றால் எல்லா தடைகளும் நீங்கிவிடும். அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள தடைகளை ஏமாத்திரம் எல்லாம் நீங்கிடும். ஆனால் நமக்கு அந்த திடமான அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். அதுதான் நம்மகிட்ட லேக்கிங். நம்பிக்கை இருக்குது, ஆனால் திடமாக இல்லை. சீக்கிரமே அது அசைச்சு பார்த்துற மாதிரி போயிடுது. சரியா? சரி, இப்போது இது சொன்ன பிறகு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த தியானம் பழகும்போது, சமாதி அபியாசம்லாம் பழகும்போது பெரிய தடை என்னன்னு கேட்டால் விருப்பு, ராகத்வேஷம். அது மாத்திரமே நாம் செஞ்ச புண்ணிய பாவம், இதனாலாம் தடை ஏற்படுது. சில விளங்குது அவங்களுக்கு. நம்ம மனசுக்குள்ளே ஏகப்பட்ட ராகத்வேஷம், விருப்பு நிறையா இருக்குது. அது மாத்திரம் நாம் செஞ்ச புண்ணிய பாவங்கள் வந்து நமக்கு துக்கத்தையும் இன்பத்தையும் துணிந்து கொடுத்துட்டே இருக்கு. இதை எப்படி வெல்றது, இந்த தடைகளை எப்படி நீக்கி ஏகாகிரதம், அந்த சித்த ஒருமைப்பாட்டை அடையிறது அப்படிங்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறாரு. இது ரொம்ப அருமையான ஒரு சூத்திரம். இது அன்றாட வாழ்க்கைக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட சூத்திரம் 33வது சூத்திரம். மைத்ரி கருணா முதிதோபேக்ஷாணாம் சுகதுக்க புண்ணிய அபுண்ணிய விஷயாணாம் பாவனாதஹ சித்த பிரசாதனம். இன்னொரு முறை, மைத்ரி கருணா
முதிதோபேக்ஷணாம் சுகதுக்க புண்ணிய அபுண்ணிய விஷயானாம் பாவனாதஹ சித்த பிரசாதனம். இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, முதல்ல அதோடைய மேலோட்டமான அர்த்தத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஆழமான பொருளையும் பார்ப்போம். நம்ம இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவித்து ரொம்ப சுகமாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட மைத்ரி பாவத்தை வளர்த்துக்கணுங்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ரெண்ட்லினஸ். மைத்ரினா மித்திர பாவம், ஒரு ஃப்ரெண்ட்லினஸ். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், அவர்கள் ஏதோ நல்லது நடந்திருக்கு, ஏதோ ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாங்க, ஏதோ ஒன்று கைகூடிடுச்சுன்னு சந்தோஷப்படும் பொழுது நம்ம உண்மையான நண்பனாக இருந்தால் என்ன செய்வோம்? நாமளும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துப்போம் இல்லையா? ஏதோ நமக்கு நடந்து சந்தோஷப்படும், நாமளும் சந்தோஷப்படுவோம் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், பிரத்தியாருக்கு அவங்க 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 வாழ்க்கையில் நல்லது நடந்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு ஆனந்தமான நிலையில் இருந்தாங்கன்னா, அவங்களோட நாமளும் எப்படி இருக்கணும்? ஒரு நட்போடு பழகி அவங்களோட ஆனந்தத்தை பகிர்ந்துக்கொள்ளணும், நாமளும் சந்தோஷப்படணும், அடுத்தவங்களோட சந்தோஷம் நாமளும் சந்தோஷப்படணும். மைத்ரி. இது சுகம், இன்பத்தை அனுபவிக்கிறவங்க. துக்கம், சில பேர் வாழ்க்கையில் ஒரே துக்கமாக இருக்கும், என்ன செய்யறதுனே தெரியாது, வியாதியோ ஏதோ பண கஷ்டமோ ஏதோ துக்கம். அப்படிப்பட்டவரோட கருணா, அவங்கள்ட்ட கருணையாக இருக்கணும், கருணையோடு இருக்கணும். ஐயோ பாவம், இந்த துக்கத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், நாம் எப்படி உங்களுக்கு உதவலாம், இன்னும் கருணையோடு இருக்கணும். ஆச்சா. அப்புறம் புண்ணியம் செய்தவர்கள், அப்படின்னா அதோ நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க, நல்ல இயல்புகள்லாம் இருக்கு, அவங்களுக்கு நல்ல குணநலன்லாம் இருக்கு, நல்லவர்கள் சொல்லுவோம் இல்லையா, உத்தமமானவர்கள். அவங்களோட முதித நேரத்தம் அவங்களோட சேர்ந்து ரொம்ப இணைந்து சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி அபுண்ணிய விஷயானதும் ரொம்ப பாபிகள், கொடூரர்கள், ரொம்ப முரட்டுத்தனமான கிரிமினல்ஸ், அவங்களோட இன்டிஃபரெண்ட்டாக இருக்கணுமா, உபேக்ஷனா, இன்டிஃபரெண்ட்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் மனசு பக்குவப்பட்டு ஒருநிலைப்படுங்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்போது சதாசிவபிரமணியன் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. இந்த மனசுக்கு எப்பயுமே சந்தோஷத்தை தான் விரும்பும் இல்லையா, துக்கத்தை விரும்பாது. நான் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் தான் அது நினைக்கும். அது இப்போ என்ன ஆகும்? எப்பயும் சந்தோஷமாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது இல்லையா? அப்போது அடுத்தவர்களுக்கு வர சந்தோஷத்தையும் நமக்கு வர சந்தோஷம் நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மனசு சமாதானமாகிடும் இல்லையா? இப்போ எப்பயுமே நாம் சந்தோஷப்பட்டால் நமக்கு சந்தோஷம் நினைக்கக்கூடாது, ஏன்னா எப்பயுமே சந்தோஷம் இருக்க முடியாது, நினச்சது நடந்துகிட்டே இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு தகப்பனாக இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவருக்கு தன்னோட மகனுக்கு எதாவது நல்லது நடந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனக்கு அந்த விஷயம் நடக்கலைன்னா மகனுக்கு நடந்தால் தனக்கு நடந்த மாதிரி சந்தோஷமாக இருக்காது. அப்படியே நாம் எல்லா உயிருக்கும் நல்லது நடந்தால் நமக்கு நடந்தது மாதிரி சந்தோஷமாக இருந்தோம்னா அப்போ நமக்கு தான் சந்தோஷம் நடக்கணும் இல்லை தானே? அப்போ மனசு ரொம்ப எனக்கு நடக்கலையே, சந்தோஷமாக ஒன்று நடக்கலையேன்னு ரொம்ப இது பண்ணாதான். அது மட்டும் இல்லை, மனசோட இன்னொரு பரிணாமம் என்னன்னு கேட்டால், அடுத்தவங்க சந்தோஷம் வந்துச்சுன்னா நமக்கு பொறுக்காதான், பொறாமை உண்டாகும். அதனால இப்போ அடுத்தவங்க சந்தோஷம் வந்தால் அவங்களோட நட்பு கொண்டு பழகும் பொழுது நமக்கு சந்தோஷமாக நினச்சோன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த பொறாமை குணமும் வராது. புரிஞ்சுது அவங்களுக்கு இந்த லாஜிக்? சதாசிவம் சொல்கிறார். அதாவது எல்லா உயிர்களும் இன்பத்தையே நாடுகிறது, அது மேலே ஒரு ராகம் இருக்குது, எல்லா உயிருக்கும் இன்பம் தான் வேணுங்கிற ஒரு பற்று, ஒரு வகையான ஒரு முரட்டு இது இருக்குது. ஆனால் எப்பயுமே எல்லாருக்கும் நினச்ச பொருள்லாம் கிடைக்காது, எப்பயுமே சந்தோஷம் கிடைக்காது. அதனால அடுத்தவனுக்கு ஒரு சந்தோஷத்தையும் தனக்கு ஒரு சந்தோஷம் நினச்சிட்டேன்னா மனசு ரொம்ப சந்தோஷத்தையே நாடிட்டு இருக்காது. ப்ளஸ் அடுத்தவனுக்கு சந்தோஷம் வந்தால் சில பேருக்கு பொறாமை வந்துடும், சகிக்க முடியாது. அது ரொம்ப பொல்லாத குணம். மனசு அப்புறம் அமைதியாகவே இருக்காது. அவனுக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சிச்சு, எனக்கு ஒன்றும் நடக்கலை. இப்போ எங்கே தியானம்லாம் பண்ணுறது? பகவானுக்கு கண் இருக்கா, காது இருக்கா? நான் எவ்வளோதான் சொல்கிறேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்க காதுக்கு. எங்கே தியானம் பண்ணுறது? ஸோ அதனால் இப்படி மைத்ரி பாவத்தை நீ வளர்த்துட்டேன்னா, அதாவது அடுத்தவருடைய சந்தோஷத்தை நீ சந்தோஷப்பட ஆரம்பிச்சேன்னா, நட்போட பழகி, அப்போது உனக்கு பொறாமை வராது. எப்போ பாரு உனக்கு சந்தோஷம் தான் கிடைக்கணும்னு நினைக்க மாட்டேன், அடுத்தவங்களோட சந்தோஷத்தையும் நீ ஓ சந்தோஷமாக நினச்சிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்புறம் கருணை அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்க துக்கப்பட்டாங்கன்னு சொன்னால், அப்போ என்ன, யாருக்குமே துக்கத்தில் மனசு போகாது, துக்கம் வேண்டாம் இல்லை, யாருக்குமே துக்கம் வேண்டாம்.
ஸோ அடுத்தவங்க துக்கப்படும்போது ஐயோ பாவம், துக்கம் யாருக்குமே ஏற்புடையது இல்லைதானேன்னு சொல்லிட்டு உதவ போகணும்னு சொன்னான். என்ன ஆகும்னா, நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா, இவன் பாவம் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ப்ரைடு அது வராதான். நான் சொல்ல புரியுதா? கருணையோடு உதவ போகணும்னு சொன்னால் இவங்கெல்லாம் எப்படி நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா அப்படிங்கிற ஒரு மதப்பு, ஒரு ப்ரைடு வராதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராதனால மனசு பிரசாந்தமாகும். அதே போல் புண்ணியம் செய்தவர்கள் அவங்களோடையும் நல்லபடியாக இருந்து, பாவம் செய்தவர்களுக்கு பக்கத்திலேயே போகக்கூடாது. துஷ்டாரை கண்டால் தூர விலகுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் இன்டிஃபரெண்ட்டாக இருந்தவனுங்கிறார். உபேக்ஷனான்னு சொல்கிறார் இல்லையா, அப்படின்னு அர்த்தம் அவங்களும் உரண்டடிக்க வேண்டாம். ஸோ பொல்லாதவனாக இருக்க என்ன செய்யுதுன்னா, அவன் பக்கம் போகாத, நீ பாட்டு உன் வேலையை பாரு, அப்படியே தான் சொல்கிறாருங்க. ஸோ என்ன ஆகும்னா, மனசில சமயம் இப்போ பார் கொந்தளிச்சிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் இப்போ தொந்தரவு பண்ணிட்டே இருப்போம், என்ன செய்யுதுன்னே தெரியாது. போய் தொலைகிறான், அவனோட சுபாவம் அது. அவனை போய் ரொம்ப அவனோட வீசிட்டு பழகவும் வேண்டாம், அவனை வெறுக்கவும் வேண்டாம். பி இன்டிஃபரண்ட், ஏதோ செஞ்சுட்டு போகிறான்னு விட்டால் மனசு அமைதியாகிடலாம். ஸோ இந்த 4 விஷயம் சொல்கிறார். ஸோ யாராவது சுகப்பட்டா சந்தோஷப்பட்டா அவங்க சந்தோஷத்தை பங்கு கொள்ளு. ஸோ மைத்ரி பாவத்தோடு இரு, மித்திர பாவத்தோடு இரு. யாராவது துக்கப்பட்டாலும் கருணையோடு இரு, அவனுக்கு வேண்டியது செய்ய முயற்சி பண்ணு. அதே போல் புண்ணியம் செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் இருக்காங்க. புண்ணியம் செய்தவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு நல்லா இருப்பாங்க, அவங்களோட ஏய்ந்து பழகலாம். ஆனால் பாவம் செஞ்சு ரொம்ப பொல்லாதவர்களாக இருக்கவங்களை கண்டு நீ இன்டிஃபரண்ட்டான்னு அர்த்தம். அவனுடைய பேச்சுக்கு போக வேண்டாம், அவன் பக்கம் போக வேண்டாம், ஒதுங்கி இருந்தேன்னா மனசு எதுனாலையும் சஞ்சலிக்காமல் கொந்தளிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிடுங்கிறார். இது ஒரு வகைன்னு சொல்கிறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ மனதை அமைதிப்படுத்துறதுக்கு நிறைய வழி இருக்குது. இனி என்ன செய்ய போகிறாரோ அடுத்து 7-8 சூத்திரத்தில் எந்தெந்த வகையில் இந்த மனசை ஒருநிலைப்படுத்தலாம்னு சொல்ல போகிறோம். ஈசனை வணங்கி அவனை நல்லா தியானம் செஞ்சோன்னா எல்லா தடையும் நீங்க சொல்லிட்டாரு இல்லையா. இப்போ எந்தெந்த வகையில் தியானம் பண்ணால் மனசை ஒருநிலைப்படுத்தலாம், இந்த ஏகாகிரத பூமியை அடையலாம், சமாதியை அடையலாம், அதுக்கு நிறைய வழி இருக்குன்னு சொல்கிறார். ஒரு வழி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இவர் நிறைய வழிகளை சொல்கிறார், விதவிதமான வழிகளாக சொல்கிறார். அதில் ஒரு வழி ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்க, இதை சொல்கிறார். இந்த உலகத்தில் நீ பழகும் பொழுது நிறைய மனிதர்களோட பழக வேண்டி வரும். எப்பயுமே நீ சுகத்தை அடைஞ்சிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு மனசு என்ன சொல்லுவோம், எனக்கு சுகம் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒரு சுகத்தை தனக்கு வர சுகம் நினச்சிட்டேன்னா அப்படி மனசு ஆர்ப்பரிக்காது, அவன் மேலே பொறாமையும் ஏற்படாது. அதே மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்தை கண்டு மனசு இறங்குனேன்னு சொன்னால் உனக்கு துக்கம் வந்தாலும் சகிக்கக்கூடிய தன்மை வரும். உனக்கு ரொம்ப மனசு அப்படியே சொல்லிட்டே இருக்காது. எல்லாருக்கும் தானே துக்கம் வருது, பார்க்குறோம் தானே. நம்ம உதவுறமா, நமக்கு யாராவது உதவுவாங்கன்னு மனசு கொஞ்சம் அமைதி அடையும். அதோட உனக்கு ஒரு ப்ரைட், ஒரு வகையான ஒரு பெருமையும் வராது. அதே போல் புண்ணியம் செய்தவர்கள் பாவம் செய்தவர்களை, புண்ணியம் செய்தவர்கள் ஏந்து பழகினி, பாவம் செய்தவர்கள் இன்டிஃபரெண்ட்டாக இருந்தேன்னா மனசு ஆர்ப்பரிக்காமல் மனசு சமாதானம் அடையும் அப்படின்னு ஒரு வழி சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு 7-8 வழி சொல்கிறார் மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துறது, விதவிதமாக சொல்கிறார். அதை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம், அடுத்தடுத்த சூத்திரங்களை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 33ஆவது சூத்திரத்தோடு நிப்பாட்டுவாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.